ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் இப்போ யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? முன்னாடியே நாம் ஒரு காணொளியில் பார்த்துருந்தோம். மெக்சிகா, கனடா இவங்களுக்கெல்லாம் என்ன பாதிப்பு இருக்குது, இல்லை அமெரிக்காவுக்கே இது அதிக பாதிப்பான்னு. ஆனால் இப்போ சைனா மேலேயும் அவர் டேரிஃப் விதிச்சிருக்கிறதுனால சைனாவையும் அமெரிக்காவையும் கம்பேர் பண்ணும்போது எந்த நாட்டுக்கு அதிக பாதிப்பு இருப்போம்? இந்த ரெண்டு நாடுகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாடுகளுக்குமே ஒரு கோல்டு வார் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாரும் உணர்ந்தது தான். ஏன்னா காரணம், குளோபலி அமெரிக்காவுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைனா வரணும்னு நினைக்கிறது எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு விஷயம்னு நினைக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் சைனாவுக்கு என்ன நிலை வரப்போகுது, குறிப்பாக இந்த டேரிஃப்ஸ் வரி விதிப்புனால சைனாவுக்கு அதிக பாதிப்பா இல்லை அமெரிக்காவுக்கே அது பேக் ஃபயராக அமையுமா அப்படின்றது பொறுத்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் அது முன்னாடி ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, அமெரிக்கா எப்படி சைனீஸ் குட்ஸுக்கு வரி விதிச்சிருக்காங்களோ அதே மாதிரி அமெரிக்காவிலேருந்து சைனாவுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு சைனாவும் வரி விதிக்கலாம். இல்லை இந்த விஷயத்தை இதுக்கு மேலே நம்ம பிரச்சனையாக்க வேணான்னு அப்படியே விட்டுடலாம். ஆனால் இதை அப்படியே விட்டால் அது சைனாவில் மக்கள் மத்தியில் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. காரணம் என்னன்னா, சைனீஸ் மக்கள் மத்தியில் இவங்க பண்ணியிருக்க ப்ராபகேண்டா என்ன? சைனா தான் இப்போ ரைசிங் பவர், சைனா தான் இப்போ நல்லா முன்னேறிட்டு இருக்கு, சைனா தான் குளோபலி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாடாக மாறிட்டு இருக்கு, பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவங்க ப்ராபகேண்டா பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவை ரொம்ப நெகட்டிவாகவும் பண்ணுறாங்க. அமெரிக்கா இப்போ வீழ்ச்சியை சந்திச்சிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சிக்கு போகும், இது தவிர்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குன்னு தான் அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ சைனீஸ் மக்கள் மத்தியில் இவங்க இதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் சைனீஸ் கவர்மெண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடும். அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, இவங்க திரும்பவும் வரி விதிக்கிறாங்க அப்படின்னா அது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் சிக்கல் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சைனாவை பொறுத்த வரைக்கும் சைனா மற்ற நாடுகளில் இருந்து இம்போர்ட் பண்ணுறதை விட மற்ற நாடுகளுக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, அது தொடர்ச்சியாக வளர்ச்சியில் இருந்து வருதுன்னு கூட சொல்லலாம். இப்போ கோவிட் டைமுக்கு பிறகு சைனாவிலையும் பொருளாதார ரீதியாக சில சிக்கல்கள் இருக்குது. அதுவும் கடந்த சில ஆண்டுகளாக அந்த பொருளாதார சிக்கல் தொடர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சைனாவை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் வளர்ச்சி கண்டுட்டு வருது. அதுலேயும் புதிய புதிய இண்டஸ்ட்ரீஸ் அங்கே இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. அது வெகுவாக பாதிக்கப்படும் இப்போ இவங்க திரும்பவும் டேரிஃப் விதிச்சாங்க அப்படின்னா. இதில் என்ன பண்ணலாம் சைனாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இனிஷியலாக அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கும்போது, அவங்க தற்போதைக்கு நாங்களும் கவுண்டர் மெஷர் எடுப்போம், இப்போ அவங்க வரி விதிக்கிறாங்கன்னா எங்களாலையும் திரும்ப வரி விதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பை இன்னும் மேம்படுத்தணும், வர்த்தக ரீதியாக மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வர்த்தக போர் நடைபெறும் அளவுக்கு இதை தள்ள வேண்டான்னு சைனா நினைக்கிறதாகவும் இதில் இருந்து நாம் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரிஸ்க் இருக்கு. ஒன்று, இவங்க இதே மாதிரி திரும்ப வரி விதிப்பு பண்ணினாங்க, அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற பொருளுக்கு வரி விதிப்பு பண்ணினா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ட்ரம்ப்புக்கு அதீத கோபம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது ட்ரம்ப்பை ரொம்ப ட்ரிகர் பண்ணிடும். அப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுவார், சைனாவிலேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய இன்னும் நிறைய பொருட்களுக்கு இன்னும் அதிகமாக வரி விதிக்க ஆரம்பிச்சிடுவார். இந்த ஒரு சினாரியோவை நம்ம எதுலேருந்து எக்ஸாம்பிளாக எடுக்கலாம்னா, ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து, அதாவது 2018ஆம் ஆண்டில் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. சைனாவில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருளுக்கு அவங்க நிறைய வரி விதிச்சாங்க. திரும்பவும் சைனா என்ன பண்ணாங்க, அமெரிக்காவிலேருந்து நாங்கள் இறக்குமதி பண்ணுற பொருளுக்கு நாங்களும் வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இதில் என்ன ஆகுதுன்னா, திரும்பவும் அமெரிக்கா ட்ரம்ப் இன்னும் சில பொருட்களுக்கு கூடுதலாக வரி விதிக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல சைனா பிளாக் ஆகுறாங்க. ஏன் காரணம்னு பார்த்தோம்னா, சைனாவில இருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களோட எண்ணிக்கை என்பது மிக 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 அதிகம். கிட்டத்தட்ட 150 பொருட்களுக்கு மேலே அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். ஆனால் அதுவே அமெரிக்காவிலேருந்து சைனா குறைவாக தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க எந்தெந்த பொருளில் நாம் வரி விதிக்கலாம் அப்படின்ற அந்த பொருளோட லிஸ்ட்டே இவங்கள்ட்ட குறைஞ்சிருது. அதுக்கான லிஸ்ட்டில் அவங்க ரேன் அவுட் ஆகிடுறாங்க. அப்போ திரும்பவும் இவங்களால் பழி நடவடிக்கையை எடுக்க முடியல. அப்படி ஒரு சுச்சுவேஷன் திரும்பவும் வரலாம். அது மட்டும் கிடையாது, இப்போ சமீபத்தில் டிசம்பரில் தான்
ஒரு 2 மினரல்ஸை வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறத அவங்க பேன் பண்ணாங்க. அது செமிகண்டக்டர்ஸோட தயாரிப்பில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய 2 மினரல்ஸ். அதை பேன் பண்ணது மட்டும் கிடையாது, மற்ற நாடுகள் எங்ககிட்ட இருந்து வாங்குற மற்ற நாடுகள், அதாவது சீனா கிட்ட இருந்து வாங்குற மற்ற நாடுகளும் அது அமெரிக்காவுக்கு நீங்கள் திரும்ப எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனையும் விதிச்சாங்க. இது வந்து ஒரு கடுமையான கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து மற்ற நாடுகளுக்கு விதிக்கக்கூடாதுன்ற ஒரு ஸ்டாண்டு சைனா தான் முன்னாடி எடுத்திருக்கு. ஆனா அவங்களே இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தது ஆச்சரியம் அளிக்கும் வகையில் இருக்குன்னு அப்ப எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இவங்க இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் பேன் கொண்டு வந்ததுக்கு காரணம், அப்போ இருந்த அமெரிக்க அதிபர் பைடன் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், அதாவது அமெரிக்காவில் இருந்து தொழில்நுட்ப ரீதியா சைனாவுக்கு என்னென்ன விஷயங்களை நாம வந்து சொல்லிக் கொடுக்குறோமோ அது எல்லாத்துலேயுமே இப்போ லிமிட் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு கர்ப் அவர் கொண்டு வராரு. இதுக்கான ரெஸ்பான்ஸாக தான் சைனா அதை பண்ணினாங்க. இப்போ வரைக்கும் அதுவும் அமலில் தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ட்ரம்ப்புடைய முந்தைய ஆட்சியில் விதிக்கப்பட்ட வரிகளும் அப்படியே தான் இருக்குது. அதையும் தாண்டி இப்போ கூடுதலாக 10% வரி தான் விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அப்போ அவங்க மாற்றி மாற்றி வரி விதிச்சுக்கிட்டதை 2020 முடிவுக்கு கொண்டு வந்துட்டாலும் அதில் இருந்து அவங்க வரியை குறைக்கவே இல்லை. சைனா இதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, நாங்கள் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனை அணுகுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க கிட்ட போனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, சர்வதேச அளவில் வர்த்தக ரீதியிலான நெறிமுறைகளுக்கு எதிராக இருக்குது இந்த நடவடிக்கை, இவ்வளவு வரி விதிப்பதுன்றது அந்த நெறிமுறைகளுக்கு எதிராக இருக்குன்னு அவங்க ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சைனா தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனால் 2019க்கு பிறகு அந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட பவரே குறைவாக இருக்குன்னு தான் சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, எந்தெந்த நாடுகள் இதில் முடிவெடுக்கலாம், எந்தெந்த நாடுகள் இதில் கவுண்டர் மெஷர் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய ஜட்ஜோட அப்பாயின்மெண்ட்டை பைடன் தரப்புல இருந்து அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருந்ததா சொல்லப்படுது. அதனால அந்த இடத்துலையும் அவங்க பிளாக் ஆகியிருக்காங்க. சரி, இன்னொரு பக்கம் சீனாவில் இருக்கக்கூடிய விமர்சகர்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, இது யூஎஸ்க்கு தான் பேக் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் கூட அதில் சைனாவுக்கும் ரிஸ்க் இருக்குது. இப்போ யூஎஸ்க்கு எதனால் பேக் ஃபயர்னா, சைனாவில் இருந்து நிறைய பொருட்களை அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. அதோட கூடுதல் வரியை வந்து இவங்க கன்சியூமர்ஸ் மேலேயே திணிச்சாங்கன்னா, அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மக்களுக்கு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இம்போர்ட்டர்ஸ்க்கு அவங்க நிறைய காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், விலை ஏற்றம் காணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கடந்த முறை என்ன நடந்தது, சைனாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இம்போர்ட்டர்ஸை நாங்கள் விட்டுடக்கூடாது, அவங்க மற்ற நாடுகளுக்கு டைவர்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த வரி விதிப்புக்காக அவங்க விலையை குறைச்சி அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ அந்த சுமையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்போ தான் அமெரிக்காவுடைய மார்க்கெட் ஷேரில் அவங்க முன்னணியில் இருக்க முடியும்னு. அவங்க மார்க்கெட் ஷேரை தக்க வச்சுக்கிட்டாலும் பொருளாதார ரீதியாக அது சரிவு சந்திச்சுது. ஒரு வகையில் அது அவங்களுக்கு டவுன்ஃபால் தான். அதுவே இப்போ திரும்பவும் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் கிட்ட அந்த வரி விதிப்பு ப்ரெஷர் போகாமல் இவங்ககிட்டே அது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யார் வந்து இதில் வந்து இந்த கூடுதல் செலவை வந்து பார்க்க போறா அப்படின்றது தொடர்பாக இது வரைக்கும் சரியான விஷயம் சொல்லப்படலை. இப்போ எல்லா நாட்டோட தலைவர்கள், அதாவது எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும் இந்த வரி விதிப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா, கனடா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் இது அடுத்த கட்டமாக எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்றது தெரியும். இன்னொரு பக்கம் இந்தியா, அதாவது பிரிக்ஸ் நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றியும் நாம் பேசிட்டு வரோம். ஏன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே எல்லா நாடுகளுக்குமே ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சைனா, மெக்சிகோ, கனடா இவங்களுக்கெல்லாம் வரி விதிப்பு தொடர்பானா இன்னும் பல நாடுகளுக்கெல்லாம் அவங்க கொடுத்துட்டு வர உதவிகள், அதாவது ஃபாரின் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரியான நாடுகளுக்கு கொடுத்துட்டு வரக்கூடிய நிதி உதவிகளை எல்லாம் நிறுத்துறதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயமும் நிறைய நாடுகளுக்கு பிரச்சனையா இருக்கு. பிரிக்ஸ் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க யூஎஸ் டாலருக்கு நிகராக வேறொரு நாணயத்தை கொண்டு வர முயற்சித்தா 100% அளவுக்கு நான் வரி விதிப்பேன்னு சொல்லி அவர் ரொம்ப காட்டமாகவே சொல்லியிருந்தாரு. அதுவும் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்கு. அதனால இந்தியாவுக்கு அடுத்த கட்டமாக என்ன நிலை வரப்போகுது அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி. ஆனால் பெரும்பாலும் இப்போ ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்தோன்னா சைனாவுக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டவர்கள் அப்படின்னு குறிப்பிடலாம். ஆனால் நிறையா இந்தியன் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இந்தியா மேலே பெரிய அளவுக்கு தாக்கம் இருக்காதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நெருங்கிய நட்புறவு இருக்கிறதன் காரணமாக இரு நாடுகளுமே அதை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அதனால் பாதிப்பு இருக்காதுன்னு தான் சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.